ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னுடைய வீட்டில் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம சாம்பார் செஞ்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே வாங்க. தேவையான பொருட்கள்: பருப்பை கழுவி வச்சுருக்கிறேன், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறிகள் 2 பச்சை மிளகாய், ஒரு முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 5 வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கத்தரிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், கேரட்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். இனி நான் குக்கரில் தான் வச்சுப்பேன். எப்போவுமே நான் சாம்பார் குக்கரில் தான் சேர்த்துப்பேன். பருப்பு சேர்த்தாச்சு. காய்கறிகள் சேர்க்க போகிறோம். ஒரு 3 கத்தரிக்காய், 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 1/4 துண்டு புடலங்காய், 1/4 துண்டு வெள்ளரிக்காய், 1/4 துண்டு பூசணிக்காய், இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இதில். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5 சீனவரிக்காய் எடுத்துக்கோங்க. இது தனியாக நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். முருங்கைக்காய், உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் தனியாக நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்றாப்புல நான் ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதில் குறைவா வேணும் அப்படின்னா குறைவா சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது கரெக்டாக இருக்கும். இனி நம்ம தண்ணி சேர்த்து நம்முடைய காய்கறி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். லிட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வராத வரைக்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். நம்ம அடுப்பில் ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய புளி இருக்கு இல்லையா, அந்த புளியில் ஒரு வாளி புளி நான் ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே. அதுக்கப்புறம் நம்முடைய பொடிகள் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டாச்சு, வெந்தய பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி எல்லாம் போட்டாச்சு. நம்ம புளியை கரைச்சிட்டு 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஸ்பூனில் நம்மளோட புளியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 துண்டு காயம் எடுத்துக்கிறேன். அதில் சேர்த்தாச்சு. உங்கள் வீட்டில் காயப்பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காயப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதை இந்த கரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்களெல்லாம், புளியில் கரைச்சி வச்சுருக்கிற மசாலெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திக்காகும். இப்போ இருக்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம். இனி நம்ம திருப்பியும் அடுப்பில் நம்ம பற்ற வச்சு வைக்கணும், கொதிக்கணும். இனி இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, எங்கள் ஊரில் கொத்தமல்லி தழை சொல்லுவாங்க, மல்லித்தழை தான். இந்த மல்லித்தழையை நம்ம சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டு நம்ம ஸ்டவ்வை திருப்பியும் பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும். கொதிச்சாதான் நம்முடைய சாம்பார் புளிக்காமல் இருக்கும். மறுநாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்முடைய சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும். 2 நாளெல்லாம் இதை வச்சுக்கலாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் பவுடர் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குவீங்களோ அந்த பிராண்டில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கொதிச்சாச்சு. நம்ம இனி தாளிக்க போகிறோம். இது தாளிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, கறிவேப்பிலை, நம்முடைய வத்தல், மிளகு எல்லாம் சேர்த்து தாளிக்க போகிறோம். ஆயில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கடுகு சேர்க்க போகிறோம். கடுகெல்லாம் போடும்போது நீங்கள் ஸ்பேஸை காட்டாதீங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான். கறிவேப்பிலை போடும்போது ஸ்பேஸை காட்டாதீங்க. அதுக்கப்புறம் மிளகு இதே மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாம்பாரில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றும்போது இதே மாதிரி கமத்தி வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம நம்மளுடைய கரண்டி வச்சு கிளற வேண்டாம், மூடி வச்சுக்கோங்க. நம்முடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலில் மாற்றியாச்சு. இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.